ஏன் தோற்றவர்களின் கதையை நாம் பேசுவதில்லை? அதில் நிறைய கற்க இருக்கிறது. நாம் புரியக்கூடிய சாத்தியம் இருக்கின்ற அனைத்து தவறுகளும் புதைந்திருக்கின்றன. அதிலிருந்து கற்கலாம், அவற்றை தவிர்க்கலாம். குறைந்தபட்சம் இரக்கமாவது பட இயலும். சக மனிதனின் துன்பம் புரியும். ஈகோ உடையும். ஆமாம், நான் தோற்றிருக்கிறேன், இனியும் நிறைய தோற்கக்கூடும், என்னைப் போலவே தோற்பவர்கள் இருக்கிறார்கள் என்பது பெரிய தன்னம்பிக்கை. 100 பேர் தோற்கிறார்கள், ஒருவர்தான் வெற்றியாளர். அந்த ஒருவரது வெற்றி எல்லோருக்கும் இலக்காக காட்டப்படுகிறது. வாழ்க்கை ஒரு பந்தயமாகிறது, அதில் ஓட நிர்பந்திக்கப்படுகிறது. வெற்றி பெறுபவர்களின் கதையை எத்தனை சதம் நம் சூழலுக்கு ஒத்துப்போகும் தன்மை இருக்கும் என்பது கேள்விக்குறி. டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி என்பது மிக ஆபத்தானது. அது தாழ்மையுணர்வை தருகிறது. வெற்றி என்பது எட்டவே இயலாத ஒன்று என்று சலிப்பை தருகிறது. தோற்பது ஒரு பெரிய பாவம் என்பது போல சித்தரிக்கப்படுகிறது. உண்மையில் தன்னெழுச்சியுடன் நமது இலக்கு நோக்கி நகர்வது என்பது முற்றிலும் வேறான பயணம். அதில் வெற்றி தோல்வி இரண்டுமே ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். அதை தன்னுணர்வுடன் ஒருவர் தானேதான் தேர்வு செய்ய இயலும். மற்றபடி சொல்லப்படும் சரிகைத்தால் சுற்றிய வெற்றி கதைகள் அனைத்தும் அவர்கள் சம்பாதிக்கத்தானே ஒழிய அதில் உண்மை வெளிச்சம் இல்லை. தோல்வியடையும் போதுதான் அது வெளிப்பட்டு வெற்றியை நோக்கி நகர்த்தும். உண்மையான வெளிச்சம் தோல்விக்குள் நிரம்பி இருக்கிறது. சோபனா நாராயணன், முகநூல் பதிவிலிருந்து. நன்றி, வணக்கம்.